ரதசப்தமி அன்று எருக்கம் இலையில் குளிப்பதற்கான காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகாபாரதத்தில் பீஷ்மருடைய தந்தை சாந்தனு பீஷ்மருக்கு தான் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் அவருக்கு மரணம் அப்படிங்கிற வரம் கொடுத்திருப்பாரு. ஏன்னா தனக்காக பிரம்மச்சரியம் விரதம் எடுத்த பீஷ்மருக்கு இந்த வரத்தை சாந்தனு அளித்தார். மகாபாரத யுத்த முடிவில் பீஷ்மர் உத்தராயண காலம் வந்ததுக்கு அப்புறம் உயிரை விடணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. அதே போல அவரு பொறுத்திருக்கிறாரு. உத்தராயணமும் வருது. அப்போ உயிரை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பிரார்த்தனை செய்யறாங்க. ஆனா அவருடைய உயிர் பிரியவே மாட்டேங்குது. ரொம்ப துன்பப்படுறாரு. இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேதவியாசர் கிட்ட கேக்குறாரு, ஏன் என்னுடைய உயிர் பிரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வியாச பகவான் சொல்றாரு, உங்களுக்கு எல்லா தர்மமும் தெரியும். தர்ம வழியை பின்பற்றணும்னு நினைச்சீங்க, தர்மவானாவும் இருந்தீங்க. ஆனால் நீங்க அதர்ம வழியில் செல்லும் கௌரவர்களுக்கு ஆதரவு அளிச்சீங்க. போரில் அவங்களுக்கு சாதகமாக நின்று போர் செஞ்சீங்க. என்னதான் நீங்க தர்மவானா இருந்தாலும் அதர்ம வழியில் செல்பவர்களுக்கு ஆதரவு அளித்தனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பாவம் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கௌரவர்கள் பாண்டவர்களை பல இடத்துல அவமானப்படுத்தினாங்க. ஆனா ஒரு தடவை கூட நீங்க பாண்டவர்களுக்கு ஆதரவாக பேசவே இல்லை. எல்லா இடத்துலயும் அமைதியாக தான் இருந்தீங்க. அதனால உங்க உடல் முழுவதும் அதர்மத்தில் மூழ்கி இருக்குது. சாதாரண வெப்பத்தால் உங்களுடைய உயிர் அழியாது. சூரியனுக்கு நிகரான வெப்பம் இருந்தாதான் உங்களுடைய உடல் அழியும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான வழி என்ன அப்படின்னு பீஷ்மர் கேக்குறாரு. அப்போ வியாச பகவான் சொல்றாரு, சூரியனுடைய வெப்பத்திற்கு இணையானது எருக்க இலை. உங்கள் உடல் முழுவதும் எருக்க இலையை வைத்துவிட்டு பகவானை பிரார்த்தனை செஞ்சா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்றாரு. அதே போல பீஷ்மரும் செய்ய சொல்றாரு. அவங்களும் பரமாத்மாவை வேண்டறாங்க. அதுக்கப்புறம் பீஷ்மர் ஆசைப்பட்ட மாதிரி தன்னுடைய உயிர் பிரிந்து பகவானிடமே சென்று விட்டது. எல்லாருக்கும் இது ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் யுதிஷ்டர் வேதவியாசர் கிட்ட கேக்குறாங்க, பீஷ்மருக்கு வாரிசே இல்ல, இந்த பித்ரு காரியங்களை பீஷ்மருக்கு யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதற்கு வேதவியாசர் சொல்றாரு, பீஷ்மரை போலவே பல குடும்பங்களில் பிரம்மச்சரியாக உயிர் விட்டவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் ரதசப்தமி அன்று குடும்பத்துல இருக்க எல்லாரும் எருக்க இலையை வைத்து ஸ்நானம் செஞ்சதுக்கு அப்புறம் தங்களுடைய பித்ருக்களை நினைத்து தியானம் செய்யணும், வணங்கணும். அப்படி செய்வதால தன்னுடைய முன்னோர்களில் யாராவது பிரம்மச்சாரியாக மரணம் அடைந்திருந்தால் அவங்களுக்கு பித்ரு தர்ப்பணங்கள் செய்வதற்கு சமம். ரதசப்தமி அன்று எல்லாரும் நிச்சயமாக இந்த ஸ்நானம் செய்யணும். அப்பதான் பித்ருக்களின் ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு வேதவியாசர் யுதிஷ்டர் கிட்ட சொல்றாரு. அதனாலதான் ரதசப்தமி அன்று எருக்க இலையை வைத்து குளிக்கிறோம். இது நம்முடைய பித்ருகளுக்கு நன்மை அளிக்கும். நன்றி, வணக்கம்.